ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தெய்வீக சக்தியை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய துளசி வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த துளசி வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நம்ம இல்லத்துலேயே முழுமையாக குடியிருக்க வைக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த துளசி செடி இருந்தாலே தெய்வமே நம்ம கூட இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த துளசி வழிபாடு ரொம்பவே சிம்பிளானது தாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியது. நீங்கள் துளசி வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தில் செல்வம் நிலைக்கும். அப்புறம் பிரச்சனைகள் எல்லாமே தீரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த துளசி மாட வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் குளிச்சுட்டு நம்ம போயிட்டு இந்த துளசி செடி இருக்கு இல்லையா, அந்த துளசி செடி மாடத்தில் வச்சுருந்தாலும் சரி, தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கணுங்க. அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்புறம் சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கணும். டெய்லி அந்த தொட்டியாக இருந்தாலும் சரி, மாடமாக இருந்தாலும் சரி, சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கணும். அப்புறம் பத்தி, சூடம், சாம்பிராணி இது எல்லாமே நம்ம காட்டணுங்க. காட்டிட்டு அவ்வளோதான். நைவேத்தியத்துக்கு நம்ம என்ன மற்ற தெய்வங்களுக்கு என்ன படைக்கிறோமோ அதே மாதிரி துளசி மாடத்துக்கு படைச்சிக்கலாம். எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் கற்கண்டு படைச்சிக்கலாங்க. கற்கண்டு வச்சுட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அந்த துளசி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிறைஞ்சிருப்பாங்களாம். அவங்களுக்கு அந்த வீட்டை விட்டு போகவே மனசு வராதாமா. அந்தளவுக்கு இது துளசி செடிக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி வாய்ந்தது. இது நீங்கள் துளசி இருக்கு இல்லையா, அந்த துளசி மாடம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் தங்கத்திலே வெள்ளியிலையோ வாங்கி வச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஐம்பொன்னில் கூட வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெள்ளியிலையோ தங்கத்திலே வாங்கி வச்சுக்கலாம். நகைக்கடையில் கிடைக்குதுங்க. ரொம்பவே சின்ன சைஸில் கிடைக்கும். அந்த சின்ன சைஸில் குட்டி சைஸில் கிடைக்குங்க. வாங்கிட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு டெய்லியே நீங்கள் மற்ற தெய்வங்களுக்கு மாதிரி துளசி மாடம் நம்ம துளசி செடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்படி வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த துளசி மாடத்துக்கு நம்ம வழிபாடு பண்ணலாம். இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டிலேயோ வெளியூர்கள்லேயோ இந்த துளசி செடி வைக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி பண்ணலாங்க. அப்படி உங்களால் வாங்கி பூஜை ரூமில் வைக்க முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் துளசி செடியும் வளர்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி துளசி மாடம் வாங்கி வச்சுமே நீங்கள் பூஜை பண்ணலாம். உங்களுக்கு மற்றவர்களுக்கு தானம் பண்ணக்கூடிய வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 11 சுமங்கலிகளுக்கு இந்த துளசி மாடம் அந்த வெள்ளியிலையோ ஐம்பொன்லையோ அப்படி இல்லை தங்கத்துலேயோ சின்ன சைஸ்லேயே கிடைக்குங்க. ரொம்ப பெரிய சைஸில் தேவையில்லை, ரொம்ப குட்டி சைஸில் கிடைக்கும். அது மாதிரி வாங்கிட்டு ஒரு ஜாக்கெட் பெட்டு வச்சு சந்தன குங்குமம் அந்த துளசி மாடத்தை தொட்டு வச்சு அப்போ என்ன செய்யலான்னு சொன்னால் 2 கண்ணாடி வளையல் வச்சுட்டு அடுத்து அந்த துளசி மாடத்தை ஒரு ஜாக்கெட் பட்டையும் வச்சு இந்த சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணலாங்க. அதை தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லவே முடியாதுங்க அதோட அற்புதமான பலன்களை. அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். எப்படிப்பட்ட நோயும் தீரும். அவ்வளோ ஒரு செல்வ வளம் கிடைக்குங்க. உங்களோட தலைமுறை செல்வ செழிப்பில் இருப்பாங்க. அந்தளவுக்கு சக்தி கிடைக்கும் இந்த துளசி மாட வழிபாடு. துளசி மாடம் தானம் பண்ணுறதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.